ஓகே, போத் சைட் உங்களால ரீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா? ஓகே, யாருக்கு? ஓகே, ஃபைன். ஸோ இந்த மேட்சிங் கொஸ்டினுடைய கான்செப்ட் என்ன? சம்திங் ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க கொஸ்டின்ஸ் அண்ட் இங்கால ஏபிசின்னு ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஒன்னோட ஒண்ணு நீங்க மேட்ச் சின்ன விஷயம் பொறுத்துற மாதிரி அதே கான்செப்ட் தான். ஃபைன். ஆடியோவை லிசன் பண்ணி எதோட எது பொறுத்துறதுன்ற மாதிரி அந்த ஆடியோ லிசன் பண்ணி இது பண்ணுவீங்க. ஓகே, இதான் சிம்பிளான ஐடியா. ஃபைன். இந்த மாதிரியான மேட்சிங் கொஸ்டின்ஸ் வரும்போது அகைன் மேப் மாதிரியே இந்த கொஸ்டின்ஸ் வந்து இதே நேம் இதே ஆர்டர்ல தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியணும்லாம் அவசியமே கிடையாது. அதை வாசிக்க தெரிஞ்சா மட்டும் போதும். ஏன்னா அந்த ஆடியோல அந்த நேம் சொல்லும் போது கரெக்டா தெரியணும். ஸோ இந்த ஆர்டர்ல தான் வரப்போகுது. ஸோ நீங்க எதை மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னா கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ், அந்த ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணி அதனுடைய மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைங்க. ஓகே. ஆடியோல இப்போ சூப்பர் ஹீரோஸுக்கு இதுல ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, எதை சொல்றாங்க, ஜஸ்ட் டூ இதுக்கு இதுல ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, எதை சொல்றாங்கன்றத நோட் பண்ணீங்கன்னு சொன்னா சரி. ஓகே. இதை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி கன்ஃபியூஷன் எல்லாம் இருக்காது. ஒரே இதுக்கு 2-3 விஷயத்த சொல்லி ஆனா ஒரு மீனிங்ல சொல்லி அந்த மாதிரி கன்ஃபியூஷன் எல்லாம் இருக்காது. சூப்பர் ஹீரோஸ்னா கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்ல ஏதோ ஒண்ணு மட்டும் தான் சொல்லுவாங்க, எதை சொல்றாங்கன்றத நோட் பண்ணீங்கன்னு சொன்னா சரி. ஜஸ்ட் டூ இதுக்கு அதே மாதிரி ஒண்ணுதான் இருக்கும். ஸோ கன்ஃபியூஷன்ஸ் பெருசா இருக்காது. ஸோ மேக்ஸிமம் ஆன்சர்ஸ் நீங்க இதுலயுமே கெஸ் பண்ண முடியும். ஓகே. பட் ஆப்ஷன்ல ரொம்ப கிளியரா இருக்கணும். ஏ ஆப்ஷன் என்ன? இன்வால்வ்ஸ் பெயிண்டிங் அண்ட் டிராயிங். ஸோ இதுல ஏதோ ஒன்று சொல்லும் போது பெயிண்ட் பண்ணுவாங்க, டிராயிங் பண்ணுவாங்க, பிக்சர்ஸ் அந்த மாதிரி மீனிங்ல ஏதோ ஒண்ணுக்கு சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட், வில் பி லெட் பை எ பிரைஸ் வின்னிங் ஆத்தர். ஆத்தர்னா தெரியும், அந்த எழுத்தாளர், ஏதோ பிரைஸ் வின் பண்ணிருக்கிற ஒரு எழுத்தாளர் வந்து தலைமை தாங்குறாரு. ஸோ அந்த இதுல ஏதோ ஒண்ணுக்கு சொல்லும் போது எழுத்தாளர் பத்தி கதைப்பாங்க, அவங்க வந்துட்டு ஏதோ பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க என்ற மாதிரி மீனிங்ல சொல்லலாம் இதுல ஏதோ ஒண்ணு. ஓகே. நெக்ஸ்ட், சி ஆப்ஷன் என்ன? இஸ் எய்ம்ட் அட் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி. டிசபிலிட்டி மீன்ஸ் அந்த மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்ற அந்த மாதிரி மீனிங். ஸோ இதுல ஏதோ ஒண்ணுக்கு சொல்றப்ப சின்ன பிள்ளைகளை பத்தி கதைப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு உடல் ரீதியா ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ற மீனிங்ல இது ஏதோ ஒண்ணுக்கு சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன? இட் இன்வால்வ்ஸ் டிராமா ஆக்டிவிட்டி. அதை நாடகம் பண்ணுவாங்க, அந்த மீனிங்ல சொல்லுவாங்க, டிராமா பண்ணுவாங்க, ஆக்டிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட், ஃபோக்கஸஸ் ஆன் நியூ ரிலேஷன்ஷிப். நியூ ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம், இல்ல ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப் வரப்போகுதுன்ற மீனிங்ல இதுக்கு ஏதோ ஒன்று சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட், இஸ் எய்ம்ட் அட் அ ஸ்பெசிபிக் ஏஜ் குரூப். ஒரு குறிப்பிட்ட வயசுக்காரருக்கு மட்டும். அதுல ஏதோ ஒண்ணுக்கு பர்டிகுலர் ஒரு வயசை கூட சொல்லலாம், இல்ல குறிப்பிட்ட இந்த வயசு மட்டும்ன்ற மீனிங்ல ஏதோ ஒண்ணுக்கு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட், எக்ஸ்ப்ளோர்ஸ் அன்ஹாப்பி ஃபீலிங். ஏதோ பிடிக்காத ஒரு ஃபீலிங் என்ற மாதிரி மீனிங்ல சொல்லலாம் இது ஏதோ ஒண்ணுக்கு. ஓகே. நெக்ஸ்ட், ரைசஸ் அவேர்னஸ் ஆஃப் அ பர்டிகுலர் கல்ச்சர். ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தை பத்தின ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க, அப்ப இதுல ஏதோ ஒண்ணுக்கு அந்த மாதிரி சொல்லலாம், குறிப்பிட்ட ஒரு கலாச்சாரத்தை மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. இதுல எதுக்கு எதை சொல்றாங்கன்றத நோட் பண்ணீங்கன்னு சொன்னா சரி. இதுல கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது, ஒன்னொன்னுக்கு ஒன்னொன்னுதான் சொல்லுவாங்க. ஃபைன். அண்ட் இதே மாதிரியான மேட்சிங் கொஸ்டின்ஸ் லிசனிங் அண்ட் ரீடிங். ரீடிங்லயும் இதே டைப் ஆஃப் கொஸ்டின் வரப்போகுது. இந்த மாதிரியான மேட்சிங் கொஸ்டின்ஸ் வரும்போது 5 to 6 செட் அந்த கொஸ்டின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 கொஸ்டின் இருக்கு, மினிமமா 5ல இருந்து 6 கொஸ்டின் இருக்கும். ஓகே. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா 6 கொஸ்டின் இருக்குன்னு சொன்னா மினிமம் கேரண்டியா 3ல இருந்து 4 கொஸ்டின், மினிமமா 3 கொஸ்டின், மேக்சிமம் 4 கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா டைரக்டாவே ஆன்சர் சொல்லுவாங்க. ஆனா எதுன்னு தெரியாது. ஓகே. சோ இப்போ ஆடியோ போகும்போது இப்ப சூப்பர் ஹீரோஸுக்கு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, உங்களுக்கு கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, நீங்க பாட்டுக்கு ரேண்டமா ஒரு இஓ டிஓ சிஓ ஏதோ ஒண்ணு போட்டுடுறீங்க. அதே இது அடுத்ததுக்கு ஆன்சரா வரலாம், அதை ஈஸியா கூட சொல்லலாம். ஆனா நம்ம மைண்ட் என்ன நினைக்கும், அதுக்கு அது ஆன்சர் வந்துருச்சு, இதுக்கு வராதுன்னு சொல்லிட்டு இதுக்கு என்னென்ன போடுவீங்க, 2 மிஸ்டேக் ஆகும். ஓகே. ஸோ இதுல மிஸ்டேக் ஆகுதுன்னு சொன்னா ஒரு மிஸ்டேக்னா 2 மிஸ்டேக்னு அர்த்தம். ஸோ ஆடியோ போகும் போது கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும் அதை சூஸ் பண்ணுங்க, இல்லையா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போங்க. ஃபைனலா எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பேலன்ஸ் இருக்கிறதுல சூஸ் பண்ணி விடுங்க. ஓகே. அண்ட் இது செய்யும் போது மைண்ட்ல வச்சிருங்க, மினிமமா 3 கொஸ்டின் ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது, மேக்சிமம் 4 கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாவே இருக்கும். அதை மட்டும் நீங்க கரெக்டா கெஸ் பண்ணீங்கன்னு சொன்னாலே, இஃப் சப்போஸ் உங்களுடைய ரெக்யர்மெண்ட் வந்து ஒரு 6 இல்லைன்னா 6.5 எடுத்தா போதும், அந்த ரெக்யர்மெண்ட் சொன்னா இட்ஸ் மோர் தேன் எனஃப். இல்ல 3ல இருந்து 4 கொஸ்டின் கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னாலே போதும். ஓகே.
Now, let me play the audio. இப்போ அப்படியே listen பண்ணி செய்யுங்க. Then we will discuss the answers. Okay? Question number 11 to 16. Part 2. You will hear the organizer of a children's book festival giving some information about it on a local radio program. First, you have some time to look at questions 11 to 16. ஒரு வாட்டி நீங்க questions options மெயினா பாத்துக்கோங்க. Now listen carefully and answer questions 11 to 16. The Children's Book Festival is coming up again soon, and here to tell us all about it is the festival's organiser, Jenny Morgan. So tell us what we can expect this year, Jenny. Well, as usual, we've got 5 days of action-packed, exciting events for children, with writers coming from all over the country getting involved. Just to give you an idea of what's on offer in the workshops, first of all, there's a very special event called Superheroes. This is a chance for deaf children to share their reading experiences with author Madeline Gordon, who is herself hearing impaired. Just Do It is a practical workshop led by the well-known illustrator Mark Keane. He'll take participants on a magical journey to faraway lands with an opportunity for aspiring actors to do some role play. Count on Me is an inspiring and entertaining look at the issues of friendship for 13 to 14-year-olds. It looks at some of the friendships described in popular books and asks participants to compare these with their own experiences. Speak Up is part of a series of workshops on the subject of mental health. This is a creative writing workshop encouraging children to describe situations where young people experience loneliness. A recent survey revealed that children can be lonely even when they're at home with their families. Jump for Joy, as many of you will know, is the heartwarming best-selling story by Nina Karan about a young girl's trip to visit her relatives in India. It recently received the gold medal at the Waterford Awards. Nina will get children to celebrate the word joy by writing a poem. Sticks and Stones is the beautifully illustrated picture book for young readers about a community who organise an African Caribbean festival to help local children learn about their Jamaican roots. This will be a musical event where children will have the chance to play steel drums. This is bound to be very popular, so please book as soon as possible. Okay. Relax. Let me play that again. If suppose ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா get பண்ண ட்ரை பண்ணுங்க. Carefully and answer questions 11 to 16. The Children's Book Festival is coming up again soon, and here to tell us all about it is the festival's organiser, Jenny Morgan. So tell us what we can expect this year, Jenny. Well, as usual, we've got 5 days of action-packed, exciting events for children, with writers coming from all over the country getting involved. Just to give you an idea of what's on offer in the workshops, first of all, there's a very special event called Superheroes. This is a chance for deaf children to share their reading experiences with author Madeline Gordon, who is herself hearing impaired. Just Do It is a practical workshop led by the well-known illustrator Mark Keane. He'll take participants on a magical journey to faraway lands with an opportunity for aspiring actors to do some role play. Count on Me is an inspiring and entertaining look at the issues of friendship for 13 to 14-year-olds. It looks at some of the friendships described in popular books
and asks participants to compare these with their own experiences. Speak Up is part of a series of workshops on the subject of mental health. This is a creative writing workshop encouraging children to describe situations where young people experience loneliness. A recent survey revealed that children can be lonely even when they're at home with their families. Jump for Joy, as many of you will know, is the heartwarming best-selling story by Nina Karen about a young girl's trip to visit her relatives in India. It recently received the gold medal at the Waterford Awards. Nina will get children to celebrate the word joy by writing a poem. Sticks and Stones is the beautifully illustrated picture book for young readers about a community who organise an African Caribbean festival to help local children learn about their Jamaican roots. This will be a musical event where children will have the chance to play steel drums. This is bound to be very popular, so please book as soon as possible. Okay. Now, கரெக்டா கெஸ் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா ஓகே. கெஸ் பண்ணாத இதுக்கு பேலன்ஸ் இருக்கிற ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ணி விடுங்க, பிளாங்கா விடாதீங்க. ஓகே, ரைட். இப்போ லெட்ஸ் டூ இட் இண்டிவிஜுவலி. சூப்பர் ஹீரோஸ். இப்ப நீங்க ஒரு ஆன்சர் ஒண்ணு கெஸ் பண்ணிருப்பீங்க, கரெக்ட்? அந்த ஆன்சர் இருக்கட்டுக்கு அதை மட்டும் பிளே பண்றேன், லிசன் பண்ணுங்க. முன்னாடி கெஸ் பண்ண ஆன்சர் இப்ப எது வரலான்னு பாருங்க. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா இல்ல சேஞ்ச் பண்றேன்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சூப்பர் ஹீரோஸை மட்டும் பிளே பண்றேன், எது ஆன்சரா வரலாம்ன்றதை கெஸ் பண்ணுங்க. Jenny Morgan. So, tell us what we can expect this year, Jenny. Well, as usual, we've got 5 days of action-packed, exciting events for children, with writers coming from all over the country getting involved. Just to give you an idea of what's on offer in the workshops, first of all, there's a very special event called Superheroes. This is a chance for deaf children to share their reading experiences with author Madeline Gordon, who is herself hearing impaired. Now tell me, எது ஆன்சரா வரலாம்? சி சொல்லி இருக்காங்க. ஓகே, வேற? Okay, let me play that again. This is a chance for deaf children to share their reading experiences. This is the chance for deaf children to share their deafna அந்த காது கேட்காதவங்கள தான் deafனு சொல்லுவாங்க. ஓகே, with author Madeline Gordon, who is herself hearing impaired. அவங்களுக்கும் கேட்கறதுல பிரச்சனை இருக்கு, அந்த காது கேட்காத பிள்ளைகள்ன்ற மாதிரி சொல்லி இருப்பாங்க. சோ இது வந்து அந்த டெஃப்க்கு மீனிங் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் கெஸ் பண்ணிருக்க முடியும். தி ஆன்சர் இஸ் சி. ஓகே, டிசபிலிட்டியான பிள்ளைகள். இதே மாதிரி இப்ப ஒவ்வொன்றத்துக்கும் ஒன்று சொல்லும் போது ஒரு வார்த்தையில தான் அந்த இதுல இருக்கிற மீனிங்ல ஒண்ணு சொல்ல போறாங்க. ஒரு வார்த்தையிலயோ 2-3 வேர்ட்ஸ்லயோ அதை கரெக்டா நோட் பண்ணீங்கன்னு சொன்னா சரி. ஓகே, நான் ஜஸ்ட் டூ இட், அதை மட்டும் அப்படி கரெக்டா லிசன் பண்ணுங்க. ஓகே, ஒரு வேர்டோ அந்த மீனிங்ல தான், ஒரு வேர்ட் இல்லாட்டி 2-3 வேர்ட்ஸ் அந்த அதுக்குள்ளதான் ஆன்சர் வரப்போகுது. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். Just Do It is a practical workshop led by the well-known illustrator Mark Keane. He'll take participants on a magical journey to faraway lands with an opportunity for aspiring actors to do some role play. Now tell me, எது வரலாம்? ஓகே, நான் திருப்பி ஒருக்கா பிளே பண்றேன். ஓகே, அவங்க என்ன வேணும்னாலும் கதை கட்டுக்கும் இதை கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல இருக்கிறத பத்தி என்ன சொல்றாங்கன்றத பாருங்க. ஓகே, பெயிண்டிங் டிராயிங் பத்தி கதைக்கிறாங்களா, பிரைஸ் வின் பண்றத பத்தி கதைக்கிறாங்களா, சி வராதுன்னு தெரியும். இப்ப டிராமா, ஆக்டிங் அந்த மாதிரி கதைக்கிறாங்களா, ரிலேஷன்ஷிப் பத்தி ஏதாவது புதுசா வர மாதிரி கதைக்கிறாங்களா, குறிப்பிட்ட வயசை சொல்றாங்களா, ஹாப்பியா இல்ல என்ற மாதிரி மீனிங்ல சொல்றாங்களா, கல்ச்சர் பத்தி இந்த இதுல எதை பத்தி கதைக்கிறாங்கன்றத நோட் பண்ணீங்கன்னு சொன்னா சரி. ஓகே, let me play that again. Self hearing impaired. Just Do It is a practical workshop led by the well-known illustrator Mark Keane. He'll take participants on a magical journey to faraway lands
with an opportunity for aspiring actors to do some role play. Now tell me, இது ஆன்சரா வரலாம். டி சொல்லியிருக்காங்க. டி, தட்ஸ் ரைட். ஆக்டர்ஸ் டு டூ சம் ரோல் பிளே. ஒரு வார்த்தை ஒரு இதுல தான் இருக்க போகுது. ஸோ அவன் கதைக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. பட் உங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் லைக் அவரேஜ் தான், ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலைன்னு சொன்னா அவங்க என்ன வேணாலும் கழிச்சிட்டு போட்டுக்கும். கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எதை பத்தி அங்க வருதுன்றது ஆப்ஷன் ஆடியோ போகும்போது அந்த ஆப்ஷன்ஸை பார்த்துட்டே இருங்க. மேக்ஸிமம் ஆன்சர் கெஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ கவுண்ட் ஆன் மீ. கொஸ்டின் நம்பர் 30. இப்போ அதை மட்டும் அப்படியே லிசன் பண்ணுங்க. Count on Me is an inspiring and entertaining look at the issues of friendship for 13 to 14-year-olds. It looks at some of the friendships described in popular books and asks participants to compare these with their own experiences. இது ஆன்சரா வரலாம். Yes, that's right. 13 to 14-year-old children சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் 13 to 14-year-old. ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது ரிலேஷன்ஷிப்ன்ற கன்ஃபியூஷன் வரலாம். ஆனா இது வந்து புதுசா ரிலேஷன்ஷிப் என்றதான் இ ஆப்ஷன். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது புது ரிலேஷன்ஷிப். ஆனா 13 to 14-year-old குறிப்பிட்ட ஏஜ சொல்லி இருப்பாங்க. எஃப் இஸ் தி ஆன்சர். ஃபைன். இப்ப ஸ்பீக் அப் அப்படி லிசன் பண்ணுங்க. Speak Up is part of a series of workshops on the subject of mental health. This is a creative writing workshop encouraging children to describe situations where young people experience loneliness. A recent survey revealed that children can be lonely even when they're at home with their families. எது ஆன்சரா வரலாம்? ஜி, தட்ஸ் ரைட். லோன்லினஸ். யங் பீப்புளுக்கு தனிமை அதிகமா இருக்கு, வீட்டுல இருக்கும்போது லோன்லியா இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லி இருப்பாங்க. ஃபைன். ஜம்ப் ஃபார் ஜாய். கொஸ்டின் நம்பர் 15. Jump for Joy, as many of you will know, is the heartwarming best-selling story by Nina Karan about a young girl's trip to visit her relatives in India. It recently received the gold medal at the Waterford Awards. எது ஆன்சரா வரும்? பி, that's recently received gold medal. கோல்டு மெடல் ஒன்று கிடைச்சிச்சுன்ற பிரைஸ் கிடைச்சிச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைன். சிக்கன் ஸ்டோன்ஸ் அப்படியே லிசன் பண்ணுங்க. Nina will get children to celebrate the word joy by writing a poem. Sticks and Stones is the beautifully illustrated picture book for young readers about a community who organise an African Caribbean festival to help local children learn about their Jamaican roots. ஆன்சர் இஸ், இது ஈஸியா கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, வேற ஏஜ். ஓகே, வேற ஏஜ். தட்ஸ் ரைட். ஆப்பிரிக்கன் கரிபியன் ஃபெஸ்டிவல். அண்ட் இதை மாதிரி சொல்லி பார்த்து நான் ப்ளே பண்றேன். And Stones is the beautifully illustrated picture book for young readers about a community who organise an African Caribbean festival to help local children learn about their Jamaican roots. இந்த புக்ல வந்துட்டு ஆப்பிரிக்கன் கரிபியன் இதை பத்தி லேர்ன் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்கு. ஃபைன். இந்த கல்ச்சரை பத்தி. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிரைஸ் வின் பண்ணிருப்பாங்கன்றது ஸ்ட்ரைட்டாவே கோல்டு மெடல்னு சொன்னாங்க. டிராமா ஆக்டிவிட்டி ஆக்டிங் நேரடியாவே சொன்னாங்க. ஏஜ் குரூப் 13 to 14 சொன்னாங்க. இப்போ அன்ஹாப்பி ஃபீலிங், அதுக்கு அன்ஹாப்பி ஃபீலிங் சொல்லலாம். லோன்லினஸ் சொன்னாங்க, அதை பிடிச்சிருந்தா கெஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, இவ பர்டிகுலர் கல்ச்சர்னு சொல்லும்போது ஆப்பிரிக்கன் கேரிபியன் சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள் ஸ்ட்ரைட்டா சொல்லுவாங்க. பட் இதுல சி ஆப்ஷன் டிசபிலிட்டிக்கு டெஃப்க்கு மீனிங் தெரிஞ்சிருந்தாதான் ஆன்சர் கெஸ் பண்ணிருக்க முடியும். ஓகே, ஒரு சில கொஸ்டின் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் செய்யணும். ஸோ இந்த மேட்சிங் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா, ஏன் ரொம்ப ரிப்பீட்டடா சொல்றேன்னு சொன்னா, லிசனிங் ரீடிங்லயுமே இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கு. ஓகே, பேராகிராஃபை கம்பேர் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன செய்வோம், பேராகிராஃப்ல என்ன வேணும்னாலும் இருக்கட்டும், இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எதை பத்தி அங்க இருக்குன்னு பார்ப்போம். அதே தான் லிசனிங்லயும். ஓகே, இது ஓரளவுக்கு ஈஸியா எல்லா கொஸ்டின்ஸுமே கெஸ் பண்ணணும்னு சொன்னா கொஞ்சம் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். பட் ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின், ஹாஃப் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஈஸியா நீங்க கெஸ் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் சாய்ஸை கம்பேர் பண்ணும் போது இது மேப் கொஸ்டின் அண்ட் மேட்சிங் கொஸ்டின் ஓரளவுக்கு நீங்க மேனேஜ் பண்ணி செய்யலாம். ஓகே, பட் ரீடிங்ல இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்
40 கொஸ்டின்ஸ்ல மினிமம் ஒரு 10 கொஸ்டின் ஆகுது இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். லிசனிங்லயுமே ஒரு அவுட் ஆஃப் 40 கொஸ்டின்ஸ்ல மினிமமா 6 கொஸ்டின்ஸ் இதுல வரும். அது செகண்ட் செக்ஷன்ல அண்ட் தேர்ட் இதுக்கு அடுத்த செக்ஷன்லயுமே வரலாம். பட் மினிமம் 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே ஃபைன்.